கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர் பிரசிம்ரன் சிங் 18 பந்துகளில் அரை சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி விளையாடி வருகின்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 261 ரன்கள் குவித்தது. இதன் பின் 262 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி பஞ்சாப் அணி தரப்பில் பிரசிம்ரன் சிங் பேர்ஸ்டோ கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. முதல் ஓவரில் பிரசிம்ரன் சிங் அமைதி காத்த நிலையில் ஹர்ஷித் ராணா வீசிய இரண்டாவது ஓவரில் 2 சிக்சர்களை விளாசி அசத்தினார். தொடர்ந்து சமீரா வீசிய மூன்றாவது ஓவரில் பிரசிம்ரன் சிங் 2 சிக்ஸ் 2 பவுண்டரி உட்பட 23 ரன்களை விளாசினர். இவரின் அதிரடி காரணமாக பஞ்சாப் அணி 3.3 ஓவர்களில் 50 ரன்களை கடந்தது. இதனால் வழக்கத்திற்கு மாறாக சுனில் நரேன் 4வது ஓவரை வீச அழைக்கப்பட்டார். அந்த ஓவரின் முதல் 2 பந்துகளில் அபாரமாக 1 பவுண்டரி 1 சிக்சர் விளாசி பிரசிம்ரன் சிங் அதிர்ச்சி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் 18 பந்துகளில் பிரசிம்ரன் சிங் அரை சதத்தையும் எட்டினார். அதேபோல் பஞ்சாப் அணிக்காக குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த 3வது வீரர் என்ற சாதனையும் பிரசிம்ரன் சிங் படைத்துள்ளார். இருவருக்கு முன்பாக KL ராகுல் 14 பந்துகளிலும் அரை சதம் அடித்து முதலிடத்திலும், நிக்கோலஸ் பூரன் 17 பந்துகளில் அரை சதம் அடித்து 2வது இடத்திலும் உள்ளனர். இதனால் பிரசிம்ரன் சிங் களத்தில் இருந்தால் ஆட்டத்தில் பஞ்சாப் அணிகள் கைகள் ஓங்கியது. தொடர்ந்து பவர் பிளேவின் கடைசி ஓவரில் பேர்ஸ்டோ 24 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் கடைசி பந்தில் 1 ரன் எடுக்க முயன்று பிரசிம்ரன் சிங் 20 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்து வெளியேறினார். சுனில் நரேன் பந்தில் அதிரடியாக ரன்களை குவித்த பிரசிம்ரன் சிங் அவரின் கைகளாலேயே நேராக ஸ்டம்பில் த்ரோ அடித்து ரன் அவுட் செய்தார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.